வணக்கம் இன்றைக்கி இவங்க பாருங்க என்ன சமையல்னு சொல்லி பார்ப்போம். என்ன சமையல்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அடுப்பில் தான் நாங்கள் வந்து சோறு சமைக்கிறோம். கேஸ் அடுப்பு இருந்தாலும் அடுப்பில் தான் சமைக்கிறது. சோறு வந்து இன்றைக்கு வந்து அதே மாதிரி அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சு, அதாவது கொல்லி அடுப்பில் மண் சட்டி வச்சு உருளைக்கிழங்கு கருவாடும் குழம்பு வச்சுருக்குது. கருவாட்டு குழம்பு வச்சுருக்கு. அதாவது என்ன கருவாடுன்னு சொன்னால் இது வந்து சுங்காங்கருவாடுன்னு சொல்லுவோம். சுங்காங்கருவாடும் உருளைக்கிழங்கும் குழம்பும் வாசமாக இருக்கும். மண் சட்டி தானே. அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்பு மாசும் லீக்ஸும் வந்து சொதி வச்சுருக்கு. சொதின்னு சொன்னால் ஒரு ரொம்ப தண்ணி இல்லாமலுக்கு ஒரு டிக்கான முறையில் வச்சுருக்கு. இப்போ வந்து சமையல் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதில் வந்து இது வந்து நான் இங்கே வந்து கொல்லி அடுப்பில் வச்சு சமைச்சேன். ஏன்னா மண் சட்டியை வந்து கொல்லி அடுப்பில் வச்சு சமைச்சா தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டுமாக இருக்கும். அதுவும் கருவாட்டு குழம்பு வேறு சூப்பராக இருக்கும். இன்றைய சமையல் வந்து இதுதான். பார்த்திங்கன்னு சொன்னால் கருவாட்டு குழம்பும் மண் சட்டியும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.